சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கபாலி பட இயக்குனர் ப ரஞ்சித் தன்னை தலித் இயக்குனராக அடையாளம் காட்டிக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கபாலி படத்தோட வெற்றியை கொண்டாட படக்குழுவினர் இணைஞ்சு வெற்றி விழா நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு, இயக்குனர் ப ரஞ்சித், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், கலையரசன் தினேஷ், ரித்விகா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில பேசின இயக்குனர் ப ரஞ்சித் தன்னோட படங்கள்ல தொடர்ந்து ஜாதி ஏற்றத்தாழ்வினால பாதிக்கப்பட்டதன் காரணமாக தன்னோட படங்கள்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு. இதனால தன்னை ஒரு தலித் இயக்குனராகவும் காட்டிக்கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இல்லாம போனாலும் ஜாதி ஏற்றத்தாழ்வு குறித்து படம் இயக்குவேன் அப்படின்னு கபாலி வெற்றி விழா நிகழ்ச்சியில இயக்குனர் ப ரஞ்சித் பேசியிருக்காரு. கபாலி படத்துல மலேசியாவில் தமிழனோட உரிமைகள் புறந்தள்ளப்படுறத மையமாக வச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக போராடிய அண்ணல் அம்பேத்கர், பேராசிரியர் சத்யநாராயணனோட மை ஃபாதர் பாலையா புத்தகத்தையும் கபாலி படத்துல மேற்கோள் காட்டி படமாகியிருக்காரு. கபாலி படம் முரண்பாடான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள கட்டுப்பாடு பண்ணாரு, இப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா என் விஷயத்துல எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அவங்க இல்லைன்னா நிச்சயமா நான் எந்த விதத்துலயும் இந்த இடத்துல அவங்க முன்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவனா தான் நான் இருப்பேன். வணிக லெவல்லையும் இல்லை மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கருத்துகள் டிஸ்கஷன் பண்ணியிருக்குன்றத தெரியாம என்னுடைய படத்தை சார் ஒத்துக்கல. சில டயலாக் கூட நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனா சார் சொல்லியிருக்காரு நம்ம இதை பேசுவோம், இல்லைன்னா யூஸ்வல் ரஜினி மூவியா மாறிடும், நிச்சயமா நீங்க அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டாருன்னு தான் நம்ம சொல்ல முடியாது.